கைஸ் இது மாடுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க, மனுஷங்களுக்கு தான் ஸ்பெஷல். அது என்னென்னு யோசிக்கிறீங்களா? அகத்திக்கீரை தாங்க. இதை வெள்ளி செவ்வாயில் கண்டிப்பாக சமைக்கவே கூடாது. அதே வெள்ளி செவ்வாயில் மாடுக்கு தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. இதில் நம்ம இன்றைக்கி பொரியல் தான் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலாமா? அகத்திக்கீரையை அலசிட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தழை பெருசு பெருசாக இருக்கும். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வெதங்கினதுக்கப்புறமா 4 துண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வெதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதி வரும்போது நம்ம அலசி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அகத்திக்கீரை, அதை எடுத்து ஆட் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் வேக லேட் ஆகும். வெந்ததுக்கப்புறம் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நார்மலாகவே இந்த அகத்திக்கீரை கசக்குங்க. அது கசப்பு போகிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லட்டா? ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா கசப்பே தெரியாது. உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணான்னா தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான அகத்திக்கீரை பொரியல் ரெடி. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனை தட்டிடுங்க. மகிழ்ச்சி. பை.